எல்லாருக்கும் காலை வணக்கம். குரல் ஒரு மாதிரி கட்டையாக இருக்கா? இப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சது நேராக கேமரா ஆன் பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங்க சொல்லிவிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிக்கொண்டிருக்கேன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன வேலை, விடிய காலையில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விடிய காலையில் அப்படின்னு சொல்லுவோம், விடிய கருக்கத்துலன்னு எங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவோம். அது மாதிரி வாயில் வந்துருச்சு பேச்சு மொழியாக. எதுவும் நினச்சிக்கிறாதியே. வாங்க, மணி எத்தனை பார்க்குறீங்களா? வாங்க, மெதுவாகத்தான் பேச முடியும், பிள்ளைங்களும் தூங்குது. மணி கரெக்டாக 6 மணி 6:10 நான் 5:30 எந்திரிச்சிட்டேன். ஆனால் வந்து பாத்ரூம் போயிட்டு அப்படி இப்படி நேரம் ஆகிப்போச்சு. என்றைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். அப்போ தான் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டா கூட நம்ம அதை சமாளிக்க முடியுது. இப்போ பாருங்கள், சளி பிடிச்சிமாப்பா. குட் மார்னிங். காலையிலே நீ கேமரா பிடிச்சிக்கிட்டு எனக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லாத அப்படின்ற மாதிரி உருமுறை. என்னமோ போங்க. கேமராவை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு கடுப்பாகுது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமாளிக்க முடியாமல் திடுறாங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் பூரா இன்றைக்கி விளக்கம். தினமும் குளிக்கிறதா என்னமோ தெரில மக்களே, அப்படியே சளி பிடிச்சிக்கிடுச்சு. விளக்கறதுக்கு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் லேட்டாக மேலே குளிப்போம். இன்றைக்கி சளி தலையெல்லாம் குளிக்க முடியாது. என்ன சொல்றிய? என்னண்டா கிடக்கு. என்றைக்குமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தூங்குவேன். அன்றைக்கி பூரா நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணாமே தூங்கிட்டு. உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன செய்ய? உடம்பு நல்லா இருந்தாலும் நம்ம ஆட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம், வெட்டியை பார்க்கலாம். அப்பப்போ உடம்பு வேற முடியாமல் போயிடுச்சு. அது வாட்டுக்கு இருக்குதுல்ல. சரி, நான் ஒரு மேலுக்கு குளியலை போட்டு அப்புறமா அது ஒன்று முதல்ல போய் மாடியில் போய் கதவை திறந்து விட்டுருவோம். ஆத்தே, மாடிப்படி இப்போவே ஏற முடியல. வயசானாலாம் என்ன செய்யணும்? எங்கள் ஆத்தாக்குலாம் 70, 80 வயசு, 90 வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படி டக்குன்னு இருக்கு. அதிகாலை எங்கள் மாடி கதவை திறந்து விட்டாதே கொஞ்சம் காற்று வரும், நல்லா சில்லுன்னு. அப்பா பார்த்தீங்களா, வீட்டுக்கு முன்னாடி பூரா கருவேலி காடு, இங்கிட்டு பூரா மரம், அப்புறம் இங்கிட்டு பூரா வீடு. இந்த சைடு பூரா வீடு இருக்குது, இந்த பக்கம் தான் வீடு இல்லாமல் போயிடுச்சு. சரி வாங்க, மாடியிலே தெரியாமல் வாசகசில் போய் தொளிப்போம். சரி, மழை, நல்ல மழை, குளுன்னு இருக்குது. வீட்டுக்கு கதவை திறந்தோடனே குளுன்னு இருக்குது. அப்படிலாம் இருக்கணும். அப்போ தானே நல்லா இருக்கும். பார்த்தே முதல்ல வாசலை துடைச்சி கோலத்தை போட்டுக்கிட்டு அப்புறமா குளிப்போம். என்ன 2 சைடுலாம் தூங்குறாரு, அவங்களாம் தூங்கிட்டு வாங்க. கதவை திறந்து விட்டார் சின்னப்பா. இந்த பைக்கை ஓரம் அனுப்பாட்டுங்கன்னு சொல்கிறேன், ஒரு தடவை கூட கேட்குறீல்ல. ஏத்தா இங்கே வருங்களே, இந்த டேபிள் ரோஸ் வச்சுருந்தேங்க, அப்படி அழகாக பூத்து அப்படி இருந்துச்சு. பள்ளி வந்து கடிச்சு என்னமோ கடிக்குது எங்கே ஏதோ பிடிங்கி போடுதுன்னே நான் சொல்லி எடுத்துடுறேங்க. கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றா கறக்குன்னு சவுண்டு விட்டுருக்கு. என்னென்னு போய் பார்த்துருக்காரு. பார்த்தா பள்ளி கடிச்சுக்கிட்டு இருக்காதுக்கு. பள்ளி கடிச்சதுனால அம்புட்டு செத்து போச்சத்தா. பள்ளி வயலில் அம்புட்டு விஷம் இருக்குது மக்களே. என்னத்த சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லாமல் பட்டு போச்சு. இன்னும் ஓயாமல் போய் பக்கத்து வீட்டில் போய் ஒரு டேபிள் ரோஸ் கொடுங்கன்னு ஒடிச்சிட்டு ஓயாமல் வர முடியுமா? எல்லோரும் வாசல் தொலைச்சிட்டாங்க மக்களே. நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சவ போனை நோண்டிக்கிட்டே கிடந்துட்டேன் கொஞ்சம் நேரம். அதடி நான் தான் லாஸ்ட்டு. எங்கள் அம்மா என்ன செய்ய, எல்லோரும் வாசல் தொலைச்சிட்டாங்கடி. சீதேவி இவர் அவங்க வீட்டுக்கு போகும், நம்ம வீட்டில் காணும். சிவாப்பா, குட் மார்னிங். ஒரு வணக்கத்தை ஒரு வாய் விட்டு சொல்கிறீங்களா? தூக்கத்தில் போதை அடித்தவர் மாதிரியே உருண்டு வர்றாரு. தூக்க வரிசையில் என்ன விடலை மனுஷனை. அதனால் இப்போதைக்கு குட் மார்னிங் அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டார். சீமாப்பா, குட் மார்னிங் போ அப்படின்ட்டார். போதுன்னு அவர் குட் மார்னிங். அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, விடுங்க. நம்ம குட் மார்னிங். அதான் வாசலை துவச்சிக்கிறேன் மக்களே.
மழை காலத்தில் இருந்துச்சு என்ன தொளிச்சுக்கு தர்ற மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சாலும் நம்ம தொளிக்கணும்ல. ஊற்றி விடாதுல்ல. எதில் ஊற்றி விட நீங்கள் பல்ல விளக்கி இப்படி துப்பலாமா? நான் வாசம் தொளிச்சுக்கிட்டு துப்பிக்கிட்டு இருக்கேன். வாய்க்கால தான் துப்புனேன். வாய்க்கால துப்புனேன் வரப்பு. இதெல்லாம் அந்த இதெல்லாம் அலசி விடணும். எல்லாத்தையும் அலசி விடுறேன். நீங்கள் பல்ல விளக்கி அங்கிட்டு போய் துப்புங்க. எம்பிட்டு இடம் கிடக்கு. அதை விட்டு நான் வாசலை தொளிக்கிற இடத்துலேயே துப்புறாரு மக்களே. அதில் வேற குறை. தள்ளிக்கங்க. உங்கள் மேலே ஊற்றி விட போகிறேன். தள்ளுங்க. குளிக்க போறீங்களா? 6 மணிக்கு வேலைக்கு தான் போகணும். சரி கொடுங்க. உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணது? என் வேலையை நான் பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன கோலம் போடுறது? கோலம் போடுறதே பெரிய பிரச்சனை மக்களே. கோலம் என்ன கோலம் போடுறது? என்ன கோலம் போடுறது? என்ன கோலம் போடுறது? ஒட்ட கோலத்தையே போடுறேன் ஒரு நாளைக்கு. சீமா அப்போ கிண்டல் வேறு அடிப்பார். நம்மளுக்கு என்ன கோலம் போடுறதுன்னு யோசனையாக கிடக்கு, அவருக்கு கிண்டல். நையாண்டி பண்ணிக்கிட்டே திரிவார் என்னை. சரி வாங்க, எதையோ ஒரு கோலம் ஒரு கோலம் மக்களே. சிம்பிளாட்டி கோலம் போதும். இன்றைக்கி அவ்வளோதான். மணி ஆயிடுச்சு, அவருக்கு வேலை கிளம்பிட்டாரு. ஒரு டீ ஆற்றி கொடுக்கணும், அதனால் போதும். இதே நம்ம வீட்டு கோலம். கோலம் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வாங்க. ஆள் குளிக்க போயிட்டார். அவர் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே டீயை போட்டு கொடுத்துருவேன். என்னத்தே, அதுக்கு முன்னாடி நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். அவர் வெளியில் குளிக்கிறார், நான் பாத்ரூமில் குளிக்கிறேன். அவர் தொட்டி தண்ணி தான் குளிப்பார். பாத்ரூமுக்குள்ளே பக்கமே வரமாட்டார். நானும் பாத்ரூமை விட்டு வெளியில் போய் குளிக்க மாட்டேன். சரி நான் குளிச்சுட்டு வரட்டுமா? குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் மீதி எதுவும் என்னாச்சு? குளிச்சாச்சுக்க, குளிச்சாச்சு. பால் எடுத்து குளிச்சுமா. எவ்வளோ நேரம்டா? நான் குளிக்க வேணாமா? குளிச்சுட்டு வந்துருச்சுமா. குளிக்கணும்னா அடுப்பு பற்ற வச்சா, குளிக்கணும்னா அடுப்பு பற்ற வைக்கிறேன்னா அதுக்கு கத்துறீங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்தால் லேட் ஆயிடுச்சுன்னு வேறு கத்துறீங்க. நான் என்னதான் பண்ணுவேன்? கத்திரிக்கொழங்க, கத்திரிக்கொழங்கண்ணா சுண்டலை ஊற போடுங்க. அதுதான் இருந்துச்சு. அம்புடி சுண்டலே ஊறப்படாதீங்க. சமஸ்காவுக்கு ஏற்றாப்புல ஊறப்படுங்க. இப்போ தான் கொஞ்சமாக தானே போடுறேன். ஸ்கூல் டைம் இல்லைன்னு ஒன்றுமே ஓடுதில்லை. ஆரம்பிக்க போகுது. இப்போ தானே வருவாங்க. இந்த வாரம் ஓரளவு போடலாம். இந்த வாரம் கொஞ்சம் போடுவேன். இந்த வாரம் கொஞ்சம் போடுவோம். அதை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத சேர்த்தாப்புல விடுங்க. வேலை பார்த்துக்கிட்டே என்னமோ வாடைய பால் கெட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாலை சூடு பண்ணோன்னா அப்படியே ஒரு மாதிரியாக வாடை வருது. பால் சுடட்டும். டீ கேட்டுக்கு கிடக்காரு ஒருத்தர். கொண்டக்கடலையை ஊற வைக்கிறார் சீமாப்பா. இப்போ ஊற வச்சாத்தே சாயந்தரத்துக்கு உதவும். இது மத்தியானத்துக்கு சீட்டை போட்டால் கூட்டு வச்சு அப்படியே இது பண்ணுறதுக்கு. இப்போ ஊறினாத்தே கரெக்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ இது பண்ணிட்டேன். தண்ணி வாங்கி வச்சுட்டு போயிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. தண்ணி குழாய்க்கு மட்டும் நான் போக முடியாது. தண்ணி குழாய்க்கு மட்டும் போனதே இல்லைங்க. வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து கொஞ்சமாக போதும்ட்டேன். எதுக்கு ஒரே ஊற வைக்கிறேன்? போதும் 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 சாமி. இது ஊறுனா முதுன்னு வரும். அது தெரியாமல் அப்படியே மொத்தத்தையும் ஒரு கிலோவும் கொட்டிடுறாரு. ஊறுனா பொதுன்னு வரும். சொன்னால் கேட்குறதே இல்லை. நம்ம சொல்கிறதே கேட்குறதே இல்லை. இதெல்லாம் ஒரு ஆளாக நான் சொல்கிறது, நீ சொல்லி நான் கேட்க அப்படின்ற மாதிரியே போகிறது பார்த்துக்கோங்க. நம்மளை ஒரு மனசிலாவே நினைக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் என்னை பாராட்டி கிடைக்கிறதே. குளியல் போட்டாச்சு. காக்கா குளியலுதேன். தடுமை முடிச்சுக்கிடுச்சு. ரொம்ப தடுமை முடிச்சுக்கிட்டு இந்த மூக்கை அடைச்சிக்கிறது. நைட்லாம் தூங்குறப்ப மூச்சு விட முடியல. அந்த மாதிரி ஆகும். அதுக்காகத்தான் இது பண்ணியாச்சு. பால் நைட்டு காய்ச்சிட்டு கொஞ்சம் பால் இருந்துச்சு. அதை சூடு பண்ணி அது கெட்டு போச்சு. அது கெட்டு போன பாலை சூடு பண்ணதுனால பார்க்க ஆத்தாடி பாடை தாங்க முடியாமல் வருதுதா. இப்படியா வரும். எனக்கெல்லாம் பால் டீ எதுவும் பிடிக்காது. எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இன்றைக்கி ஆத்தா இல்லையா, வீடே வெறுக்குண்டு. ஆத்தா மகன் விட்டு சின்ன மகன் விட்டு போயிருக்கு. அந்த பேத்தி அவள் ஒரு நாளைக்கு பார்த்தாத்தே அதுக்கு மனசு ஆறும். இல்லைன்னா அதுக்கு மனசுக்கு அப்படியே சங்கட்டமாகவே இருக்கும். அந்த பேத்தியை ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வந்துடுறதேன்னு ஓடிடும்.
அதனால் இன்றைக்கி அங்கே வச்சா எனக்கு நல்லா இருக்கும். அப்படித்தான் கிச்சனை தொடச்சி விட்டுவிட்டு என்ன சமைக்கிறது சீமாப்பா, என்ன சமைக்க? வெண்டைக்காயை நறுக்கி போட்டு புளிக்குழம்பு வைக்கட்டுமா? ஏங்க வெண்டைக்காயை நறுக்கி போட்டு புளிக்குழம்பு வைக்கட்டுமா? வெண்டைக்காயை என்ன கூட்டு வைக்கிறது? எப்படி கூட்டு? வெண்டைக்காய் கூட்டு வைக்கவா? குழம்பு இப்போ என்ன வைக்க? எப்படி? ஒன்றுமே கேட்கல சீமாப்பா, என் காதுக்கு கேட்கல சீமாப்பா. அதே என்ன குழம்பு? எதுனாலும் குழம்புண்டா. இந்த புளியங்காய், கருவக்காய், காட்டுக்கருவக்காய் நறுக்கி போட்டு அப்படியே புளிக்குழம்பு, புளியங்காய் நறுக்கி புளியங்காய், காட்டுக்கருவக்காய் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு அப்படியே புளிக்குழம்பு வச்சுருவா. புளியோதரையா? புளியோதரைன்னா தாட்டிய மாடும். புளிச்சோறு புளியோதரெலாம் எனக்கு பிடிக்காதுமே. ஒன்றுமே கேட்கலச்சிம்மாப்பா நீங்கள் பேசுகிறது. கறியா? கறியெலாம் வேணாம், இப்போத்த எடுத்துட்டா. சிக்கனை ஓயாமல் எடுக்கக்கூடாது. எங்க ஆமத்தா இங்கே பாருங்க மக்களே, எத்தா தட்டி தவளைண்டு கொப்ப மாவனாகிய போரா இருக்கையா. கடிச்சு வச்சுறாத தவளை. எப்படி பெரிய தவளை பற்றியில மழை வேவு அது ஏன் அப்படியே அடிக்குது? செத்து போச்சா? செத்து போட தவளைத்தான் இங்கே யாரும் தூக்கி போட்டது? செத்து போச்சு இருக்குதா? இதை யார் இங்கே தூக்கி போட்டது? யாரவளை தூக்கி போட நான் பார்த்தேன், சொத்துண்டு. நான் கவனிக்காமல விட்டு இருந்த ஆத்தா வரைக்கும், பக்கத்து வீட்டுக்கு ஆத்தா வரைக்குமா? எங்க செத்து போச்சா? இங்கே வருதா? இப்படிலாம் தூக்கி போட்டா வீட்டுக்கு முன்னே வீசும்ல. யாருன்றது இல்லையே. செத்த தவக்காலையை தூக்கி இங்கே போட்டால் அப்புறமா வீசும்ல மக்களே. இதுக்கிட்டே அக்கம் பக்கத்துக்கார ஊர் இப்படி பண்ணுறதே எனக்கு கடுப்பாக வந்து சண்டை விடுறது. அப்புறம் இப்படி போடலாமா? அங்கிட்டு போய் தூக்கி போட வேணாமா? தள்ளி இருங்க மக்களே, அதை தள்ளி விட்டுவார். ஐயோ தவக்காலையை தள்ளி விடுறேன்ட்டு பாலை மறந்துட்டேனே மக்களே. பால் பொங்கி தட்டிச்சு, இருந்தாலும் வேறு கற்று வரேன். முருகா பொங்காமல் இருக்கு. நான் வந்துட்டேன். காலங்காத்தாலே அவசர அவசரமாக தெரிஞ்சா எப்படி? சோப்பா முடியல. பால் ஆத்துவமா வந்தாலும் கத்துவேன். வரட்ட வந்துட்டாரு. போட்டாச்சு இப்போ தானே ஆரம்பிச்சுக்கிட்டு. எதுக்கு இம்பிட்டு பெரிய சவுண்டு காலையில்? ஒரு சந்தோஷமா ஒரு இதாக கேட்கறது இல்லை. ஒரு இதாக வெண்டிக்காய் குழம்புனோடனே எனக்கு மூஞ்சி போகிற போக்கிறதுக்கு வெண்டிக்காய் அப்படி குழம்பா நமக்கு பிடிக்கும். ஆனால் அது பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால வேணாம். அப்போ என்ன குழம்பு வைக்கிறதுனால? குழம்பு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பூஸ்டர் என்ன குழம்பு? உலகத்தில் எல்லா குழம்பு இருக்கு. என்ன குழம்பு? ஒரே ஒரு குழம்பு சொல்லுங்க. கடுகு குழம்பு வைக்கலாம், நல்லா இருக்கும். யார் பிள்ளை பத்தது? பிள்ளை பத்தவங்க தான் சாப்பிடணும்ல. எங்கள் அம்மா பிள்ளை வைக்கும்போது எல்லா பிள்ளைகளும் எங்கள் அக்கா எல்லாரும் சீமா நடக்கிறத சொல்லுங்க சீமா. வெண்டைக்காய் குழம்பு பிடிக்காது, கடுகு குழம்பு சேஃப்டியா அடக்கி கற்றுக்க. வெண்டிக்காய் புளி குழம்பு போட்டு கடுகு குழம்பு மட்டும் எல்லாரும் சாப்பிடுவாளா? சொல்லுங்க. இந்த சுண்டல் ஊறுச்சுன்னா சுண்டல் குழம்பு கூட வச்சு விடு, அவ்வளோதானே. அப்படி கூட சொல்லுங்க. கடுகு குழம்புன்னா அது கடுகு குழம்பு நானே பிள்ளை பத்த வீட்லயே சாப்பிட்றதுக்கு கடுப்பாக வரும். இதில் சின்ன பிள்ளை எப்படி சாப்பிடும்? எனக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு சமையல் பண்ணுறதுல கடுப்பாக வருது. என்னத்த குளிச்சாலும் உடம்பு இப்படி இருக்குது? என்ன குளிச்சதுக்கப்புறம் தான் அதிகமாக வெக்கையை கலப்புது. அது சூடு. என்னத்த சூடு? எனக்கெல்லாம் டீயே பிடிக்காது. இது என்ன டீ காலங்காத்தான் இருந்தாங்க. அவர் மட்டும் அதட்டி டீ கேட்குறாரு, நம்ம மட்டும் பாசம் டீ கொடுக்கணுமா? நம்மளை அதட்டிக்கிட்டே கொடுப்போம். சீனி காயாக போச்சு. நண்டு டீயை குடிச்சிட்டு 2 மணி வரைக்கும் தூங்கி பார்த்துக்குங்க. எந்த உலகத்துலையுமே டீ குடித்தா எந்திரிச்சிருவாங்கன்றவாக, இந்த உலகத்தில் மட்டும் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் அப் தூங்கிடும் மானசா. அதுக்கு ஆத்திடுறேன். தூங்கிக்கிட்டே டீ குடிப்பாங்க. பசிக்கொள்ளா இருக்கு. ஆய் ஆற மழை அது பண்ண முடியாது, வேர்த்து கொட்டு. டீ சீனி கரெக்டாக இருக்கா?
நல்லா இருக்குப்பா டீ. அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு மக்கா. பூஸ்ட்டும் டீத்தூள் போடாமல் பூஸ்ட்டு பாலில் போட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னது வரைக்கும் சந்தோஷம். ஏன் தாய் அந்த தவக்கலை யாருங்கன்னு தூக்கி போட்டது? ஒரு பெரிய பொந்து தவக்கலை, செத்து போட தவக்கலைய நீங்கள் தானே அங்கிட்ட தள்ளி தூக்கி போட முடியல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானே வீசும். அது செத்ததுக்கப்புறம் வாடை வர்றது தாங்க முடியுமா? அப்புறம் தூக்கியும் போட முடியாது. அதை என்னத்தையும் தூக்கி ஆற்ற பொத்துன்னு ஒடிச்சு. ஆனால் நம்ம கவனிக்கலை. அப்புறம் பார்க்குறேன் தவக்காலை. இந்தா அங்கே போய் போட்டிருக்கேன் பாருங்க. எங்கே அங்கிட்டு எட்டி தூக்கி போட்டுருங்க. யார் விட்டா இருந்தாண்ணா பக்கத்தில் இருக்கான். 2 பேர் வீட்டுக்கு தான் வீசும். அது நாத்தம் தாங்க முடியாது. அங்கிட்டு தள்ளி தூக்கி போட்டால் நாய் போய் தின்ட்டு போயிடும். ஆமாம், நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். சரிம்மாப்பா. சரி, அப்போ என்ன இப்போ இது வெண்டைக்காய் குழம்பு வைக்கட்டா இல்லை கொண்டாங்க பயிர் குழம்பு வைக்கலாம்? சரி சரிம்மாக்கா. நான் சமையல் வேலையில் பார்க்குறேன். இன்னும் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு வேலையில் பார்க்குறது ரொம்ப சிரமமாக தெரியுமத்தே. லைக்கை போடுங்க. வேர்த்து ஊற்றுது. காத்தாடியில் உட்காந்து வேர்வை அடக்கிக்கிறேன். அப்புறமா சமைப்போம். என்னத்த சமைக்கட்டுமா? இப்படித்தான் ஒரு அட்டனமாக சுற்றிக்கிட்டே வரணும். பொம்பளையை பிறந்துட்டா எல்லார் வீட்லேயும் இதுதான். வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அப்படித்தான். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் எந்த நேரமும் தூங்கி எழுந்துச்சு எப்படியும் எந்திரிச்சு எப்பவும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது. சரி, கிடைச்சவங்க அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவோம். லைக் போடுங்க. நான் நண்டுக்கு இதை மொத்தம் ஆர்த்தி கொடுத்துட்டு மனசாவுக்கு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். காலையிலே ஒரு இட்லி தோசையை ஊற்றி விட்டுவிட்டு மத்தியானத்துக்கும் அப்படியே சேர்த்தாப்பே சமைச்சி விட்டுருவேன். இன்றைக்கி வேலை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கோயில் திருவிழாவை கூப்பிட்டாக மாதிரி நீ போக முடியல. வேலை அந்தளவுக்கு. லைக் போடுங்க. சிம்மாப்பா லைக் கேளுங்க. டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது இதே வேலை. எல்லாருக்கும் காப்பி, ஃபில்டர் காப்பி. நீங்கள் கொடுத்த காப்பியை குடிச்சிட்டாங்க அப்படி பேர்.